கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்திற்கான வாக்குத்தத்த வசனமாக தேவன் அருளும் வசனம் சங்கீதங்களின் புத்தகம் 150 சங்கீதம் 2 வசனம். சங்கீதம் 150:2. கர்த்தருடைய வல்லமையுள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள். மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள். Praise him for his mighty acts. Praise him for his excellent greatness. அவர்தம் வல்ல செயல்களுக்காய் அவரை போற்றுங்கள். அவர்தம் எல்லையிலா மாண்பினை குறித்து அவரை போற்றுங்கள். ஆமென். இம்மாத வாக்குத்தத்த வசனம் நம்மை எப்பொழுதும் தேவனை துதிக்க அழைக்கிறது. இந்த அக்டோபர் மாதம் முழுவதும் நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவருடைய வல்லமையுள்ள கிரியைகளை நினைத்து பாடலாம். அவருடைய வல்லமையுள்ள கிரியைகள் என்பது எதிர்கால மாதத்திலும் தேவன் அதிசயங்களை செய்வார் என்ற நம்பிக்கை அளிக்கிறது. அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள் என்பது அவர் யார் என்பதற்காகவே துதிக்கப்படத்தக்கவர் என்று உறுதிப்படுத்துகிறது. அதாவது இந்த அக்டோபர் மாதத்தில் நம்முடைய வாழ்வில் அவருடைய மகத்துவம் வெளிப்படும் என்பதை நம்பிக்கையுடன் எதிர்பார்க்கலாம். துதிக்க துதிக்க மனம் புத்தம் புதிய நல்ல இருதயமாய் மாறும். ஜெபிக்க ஜெபிக்க மனபாரம் நீங்கி நம் துக்கமெல்லாம் தீரும். இந்த ஒரு பாடல் வரிகளை நீங்கள் நிறைய தடவை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த சத்தியத்தின்படி இந்த மாதம் நமக்கு வல்லமையுள்ள கிரியைகள் நடக்கும் மாதம், மகத்துவம் வெளிப்படும் மாதம், துதி தொடரும் மாதம். எனவே இன்றைய வாக்குத்தத்த வசனத்தை குறித்து சற்று நேரம் ஆழமாக தியானிப்போம். இம்மாத வாக்குத்தத்த வசனம் தேவனை துதிக்க வேண்டிய 2 காரணங்களை நமக்கு முன் வைக்கிறது. ஒன்று, அவருடைய வல்லமையுள்ள கிரியைகள். தேவன் செய்த அற்புத கிரியைகள், அதிசயங்களுக்காக நாம் அவரை துதிக்க வேண்டும். படைப்பிலிருந்து தொடங்கி வானமும் பூமியும் மனிதனும் உயிரும் எல்லாம் அவருடைய வல்லமையின் வெளிப்பாடுகள். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அவருடைய வல்லமையால் செங்கடல் 2ஆக பிளந்தது. சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது. சிங்க கெபியிலே போடப்பட்ட தானியேல் சிங்கங்களால் எந்த பாதிப்பும் இல்லாமல் காக்கப்பட்டான். இவை அனைத்தும் தேவனுடைய வல்லமையின் வெளிப்பாடுகள். நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் செய்த அதிசய கிரியைகள், அதாவது ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு, சுகமாக்குதல், பாதுகாப்பு, இவை எல்லாம் அவருடைய வல்லமையின் சான்றுகள். இன்னும் எவ்வளவோ சொல்லலாம். உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ அற்புதங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார். இதை உங்களால் மறுக்க முடியுமா? அதனால் அவர் செய்த செயல்களை நினைத்து நாம் நன்றி பலி செலுத்த வேண்டும். 2வது, அவருடைய மகத்துவம். தேவனுடைய மகத்துவம் அவருடைய இயல்புகளிலே வெளிப்படுகிறது. பரிசுத்தம், அன்பு, நீதி, தேவன், மிகுந்த கிருபை உள்ளவர். அவரது மகிமை வானங்களில் பிரகாசிக்கிறது. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது என்று சங்கீதம் 19:1 வாசிக்கிறோம். அவரது சிங்காசனம் நித்தியமும் உயர்வுமாய் இருக்கிறது என்பதை ஏசாயா 6:1 வசனங்களில் வாசித்து அறிகிறோம். அவர் மகத்துவத்திற்காகவே தேவதூதர்கள்
பரலோக கூட்டங்கள், பூமியில் உள்ள ஜனங்கள் யாவரும் துதிக்க வேண்டும். அவர் யார் என்பதற்காகவும் நாம் அவரை துதிக்க வேண்டும். ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள் என்று ஏசாயா 6:3 வாசிக்கிறோமே. அதே போல நாமும் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று கம்பீர சத்தத்துடன் துதிக்க வேண்டும். கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது என்று சங்கீதக்காரன் கூறுவதை சங்கீதம் 145:3 வாசிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமையான செய்கைகளை சொல்லி அவருடைய துதியை எல்லாம் பிரஸ்தாபப்படுத்தத்தக்கவன் யார் என்று சங்கீதக்காரன் கேட்பதை சங்கீதம் 106:2 வாசிக்கிறோம். கர்த்தரின் அன்பில் திளைத்தவர்களும் அவருடைய வல்லமையான கரங்களால் பாதுகாக்கப்பட்டவர்களும் அவருடைய கிருபையினால் முடிசூட்டப்பட்டவர்களுமாகிய நாம் தானே அவரை துதித்து போற்றி பாட வேண்டும், இல்லைங்களா? கர்த்தாவே, தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு பாத்திரராய் இருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லி நாம் துதிக்க வேண்டும். தேவன் இதுவரை நம் வாழ்வில் செய்து வரும் அற்புத செயல்களுக்காகவும் அவர் யார் என்பதற்காகவும் நாம் அவரை துதிக்க வேண்டும் என்று இந்த வாக்குத்தத்த வசனம் வலியுறுத்துகிறது. மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், மனிதர்கள் சிறு வெற்றிக்கும் சிறு சாதனைக்கும் கைத்தட்டுகிறார்கள். ஆனால் தேவன் செய்த கிரியைகளும் அவர் கொண்டிருக்கும் மகத்துவமும் ஆராய்ந்து முடியாதவை. அதற்காக அவர் எப்பொழுதும் துதிக்கப்பட வேண்டும். அவருடைய வல்லமையுள்ள கிரியைகளுக்காக துதியுங்கள். படைப்பு, மீட்பு, நம் வாழ்வில் இரட்சிப்பு, அவர் செய்த கிரியைகளை எண்ணி நாம் நன்றியோடு துதிக்க வேண்டும். அவருடைய மகத்துவத்திற்காக துதியுங்கள். அவரது பரிசுத்தம், அவரது கிருபை, அவரது நித்திய சிங்காசனம், அவர் யார் என்பதற்காகவே அவர் துதிக்கப்படத்தக்கவர். அவருடைய துதியை எப்பொழுதும், அதாவது நம் வாழ்நாள் எல்லாம், எல்லா காலத்திலும், பரலோகத்தில் நித்தியமாகவும் துதி செலுத்த வேண்டும். துதி இப்பொழுதும் என்றும் நிறைவிலும் தொடர வேண்டும். சுருக்கமாக சொல்வதானால், தேவன் செய்த வல்லமையுள்ள கிரியைகள் நம்மை துதிக்க வைக்கின்றன. தேவனுடைய மகத்துவம் நம்மை வியப்பில் ஆழ்த்துகிறது. துதி என்பது இப்போது தொடங்கி நித்தியத்தில் தொடரும் ஒரு விசுவாசியின் பணி. இந்த புதிய மாதம் வல்லமையான கிரியைகளின் மாதம். தேவன் உங்களுக்காக சக்தி வாய்ந்த காரியங்களை செய்வார். உங்களுடைய சாத்தியமில்லாத சூழ்நிலைகளிலும் அவர் தம் வல்லமையை வெளிப்படுத்துவார். மாதம் முழுவதும் அவரது செய்கைகள் உங்களுக்கு சாட்சியாகும். இந்த மாதம் தேவனுடைய மகத்துவத்தை காணும் மாதம். தேவனுடைய மகத்துவம் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும். அவரது பரிசுத்தம், கிருபை, விசுவாசம் உங்களை தாங்கும். என் தேவன் பெரியவர் என்று சொல்லும்படி அவர் அற்புதங்களை செய்வார். இந்த மாதம் துதியின் மாதம். தேவன் என்ன செய்தாலும், செய்யவில்லை என்றாலும் தொடர்ந்து துதியுங்கள். துதியின் வாயிலாகவே நீங்கள் வல்லமையையும் வெற்றியையும் காண்பீர்கள். துதி நம்பிக்கையை வலுப்படுத்தும், அச்சத்தை அகற்றும், தேவனின் மகிமையை வெளிப்படுத்தும். இதை விசுவாசிக்கிறீங்களா? இப்பொழுதே
அவர் பாதம் பணிவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கடந்த 9 மாதங்களை கண்ணின் கர்மணி போல பாதுகாத்து இந்த 10வது மாதத்திலும் அடியெடுத்து வைக்கும்படியான கிருபையை தந்திருக்கிறீரே, கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. இன்றைய வசனத்தின் மூலம் துதியின் மகிமையை விளக்கிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அணு தினமும் உம்முடைய பாதம் அமர்ந்து நீர் எங்கள் வாழ்வில் செய்த அற்புதங்களுக்காக, உம்முடைய வல்லமையான கிரியைகளுக்காக நன்றி பலிகளை செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்திலும் உம்முடைய வல்லமையுள்ள கிரியைகளை காணச் செய்யும். உம்முடைய மகத்துவம் எங்கள் குடும்பத்திலும் எங்கள் வாழ்விலும் வெளிப்படட்டும். எங்கள் வாயும் உள்ளமும் எப்பொழுதும் உம்முடைய துதியால் நிரம்பி இருக்க கிருபை செய்யும். துதியினால் நாங்கள் வெற்றியை அனுபவிக்க அருள் புரிய வேண்டி எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. எல்லா துதியும் எல்லா கணமும் எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். May God bless you all a very, very, very happy, prosperous, blessed, holy, peaceful, joyful, safeful, successful and victorious month. God bless you all. Have a blessed and praiseful month.